இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சவேரியாரின் அன்பு பக்தர்களே, பங்கு தந்தையின் பெயராலும் நமது ஆன்மீக குரு பெயராலும் அடியேன் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புனித சவேரியார் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ. ஓகே, தேங்க்யூ. அன்புக்குரிய மக்களே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் சவேரியாருக்கு நாம் விழா எடுக்கின்றோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிறப்பாக சவேரியாருடைய உடல் நாம் காண்பதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் கோவாவிற்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். சவேரியாரை பார்த்து வணங்கி வீடு ஆசீர்வாதம் பெற்று வீடு திரும்புகின்றார்கள். இந்த நன்னாளிலே நாம் நம் மத்தியிலே பணி செய்த மொழி அறியாமல் இந்த நாட்டிற்கு வந்து நம் நாட்டினுடைய மொழிகளை கற்றுக்கொண்டு நமக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று மறைபணிப்பு பணி செய்த இந்த சவேரியாருக்கு நன்றி கூறும் விதமாகவும் அவருடைய ஜெப பரிந்துரையால் பல ஆசீர்களை பெறும் விதமாகவும் இந்த விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசன் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி நல்ல செக்க செவேர்னு நல்லா கலகலன்னு அழகாக இருப்பாராம். ஒரு நாள் அவர் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டாராம். என்ன கனவுனாக்கா, திடீர்னு பற்கள் எல்லாம் விழுந்து விட்டு முகம் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்ஃபிகர் ஆகி முக கலைகள் எல்லாம் போய்விட்டு அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இல்லாத மாதிரி அவர் கனவு கண்டாராம். மறுநாள் காலையில் அரசருக்கு ஒரே குழப்பம். இந்த கனவு என்ன, இந்த கனவனுடைய அர்த்தம், இந்த கனவனுடைய பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அவர் மிகவும் ஆவலோடு மந்திரியை கூப்பிட்டார். நம்ம நாட்டிலே தலை சிறந்த ஜோஷியக்கார் யாரோ அவரை கூட்டினு வா அப்படின்னு சொன்னார். மந்திரியும் அதே போல தலை சிறந்த ஜோஷியக்காரை கூட்டின்னு வந்தான். அந்த ஜோஷியக்காரு அரசன் சொல்லுவதையெல்லாம் கேட்டுவிட்டு அழகாக எல்லாத்தையும் அலசி பார்த்துவிட்டு, அரசே, உங்களுக்கு முன்பாக உங்களுடைய மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இறந்து விடுவார்கள். இதுதான் நீங்கள் கண்ட கனவனுடைய பலன் அப்படின்னு ஜோஷியக்கார் சொன்னார். அரசருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. உடனே மந்திரி கூப்பிட்டு, இந்த ஜோஷியக்காரை சிறையில் அடைங்க, இவனுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சிட்டாராம். மறுநாள் மறுபடியும் தூங்க போனார். அதே மாதிரி அவருக்கு தூக்கம் வரல. இப்படி படுக்கிறாரு அப்படி படுக்கிறாரு, தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலையில் மந்திரியை கூப்பிட்டு, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, வேற ஜோஷியக்காரை அழைத்து வா அப்படின்னு சொன்னார். அதே போல் மந்திரியும் இன்னொரு ஜோஷியக்காரை கூட்டின்னு வந்தார். மந்திரி ஏற்கனவே சொல்லிட்டார், அடுத்த ஒரு முதல்ல ஜோஷியக்காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டாவது வந்த ஜோஷியக்காரு அரசன் சொல்வதை எல்லாத்தையும் அழகாக கேட்டார். எல்லாத்தையும் கேட்டு விட்டு அவர் சொன்னார், அரசே, நீங்கள் கண்ட கனவனுடைய பலன் என்னவென்றால், உங்கள் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்களை விட நீங்கள் நீண்ட நாள் வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ ஜோஷியக்கார் என்ன சொன்னாரு? அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுதில்ல, வித்தியாசம் என்னன்னு தெரியுதில்ல. அன்புக்குரிய மக்களே, நாம் பேசுகின்ற மொழி மிக மிக முக்கியம். நம்முடைய இல்லங்களிலே நாம் எப்படிப்பட்ட மொழியை பயன்படுத்துகின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். சவேரியார் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர், ஸ்பானிஷ் மொழி மட்டும் தெரிந்தவர். லயோலா இன்னாசியருடைய நட்பினுடைய காரணமாக சேசு சபையில் சேர்ந்து அதன் பிறகு நான் இந்தியா செல்கின்றேன், இறைப்பணியை நான் மேற்கொள்கின்றேன், இயேசு யார் என்று நான் மக்களுக்கு எடுத்துரைக்க ஆவலாக இருக்கின்றேன் என்று
அவர் கோவாவை வந்து அடைகின்றார். இப்போ அந்த சவேரியார் எந்த இயேசுவை நமக்கு எடுத்துரைத்தார்? இயேசுவை நாம் பல கோணங்களில் பார்க்கலாம். மத்தேயு ஒரு கோணத்தில் பார்க்கின்றாரு, மார்க்கு ஒரு கோணத்தில் பார்க்கின்றாரு, லூக்கா ஒரு கோணத்தில் பார்க்கின்றார், யோவான் ஒரு கோணத்தில் பார்க்கின்றார், பவுலடிகளார் மற்றொரு கோணத்தில் பார்க்கின்றார், பேதுரு அவர்கள் வேறொரு கோணத்தில் பார்க்கின்றார். இப்படியாக பல கோணங்களில் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றோம். நம்மத்திலே வந்த சவேரியார் எந்த இயேசுவை நமக்கு எடுத்துரைத்தார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் எனில், அன்புக்குரிய மக்களே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 - 12 வரை பார்த்தீர்கள் என்றால், மழை பொழிவு. இயேசு மலை மீது அமர்ந்து கொண்டு அவர் மிக அழகாக மக்களுக்கு கற்பிக்கின்றார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இந்த இயேசுவை சவேரியார் நமக்கு எடுத்துரைத்தாரா? அல்லது மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 - 13 வரை, மேலும் மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 2 முதல் 9 முடிய, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 28 முதல் 36 முடிய, இந்த எல்லா வசனங்களும் இயேசு உருமாறுதல். இயேசு பேதுரு அவருடைய சகோதரர்களை அழைத்துக் கொண்டு தாபோர் மலைக்கு செல்கின்றார். அங்கே உருமாறுகின்றார். அப்பொழுது பேதுரு கூறுகின்றார், ரபி, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை நாம் அமைத்து இங்கேயே தங்கிவிடலாம் என்று கூறுகின்றார். அந்த இயேசுவை சவேரியார் எடுத்துரைக்க நமக்கு வந்தாரா? அல்லது கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை அந்த இயேசுவை சவேரியார் நமக்கு எடுத்துரைத்தாரா? அல்லது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 முதல் 17 வரை 5000 மக்கள் வயிறார உண்ண அப்பத்தை கொடுத்தாரே அந்த இயேசுவை பற்றி எடுத்துரைக்க வந்தாரா? அல்லது வழியே சென்று கொண்டிருக்கின்றார், சக்கேவை பார்த்து, சக்கேவை கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் என்று சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட சக்கேவை அழைத்த அந்த இயேசுவை சவேரியார் நமக்கு எடுத்துரைக்க வந்தாரா? அல்லது சீடர்கள், நீங்க எப்ப பாரு எப்பயோ வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்னதான் வேண்டீங்க, எங்களுக்கும் வேண்டுதலை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னப்போ இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரே காண்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 9 முதல் 15 வரை அந்த இயேசுவை சவேரியார் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தாரா? அல்லது மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 21, 22 நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு கேட்ட பொழுது 7 முறை மட்டுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், 7 அல்ல 70 தடவை 7 முறை என உனக்கு சொல்லுகின்றேன் என்று மன்னிப்பை பற்றி எடுத்துரைத்த அந்த இயேசுவை பற்றி சவேரியார் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தாரா? அன்புக்குரிய மக்களே, சவேரியார் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய பொழுது எது அவருக்கு மிகவும் அதிகமாக இயேசுவால் ஈர்க்கப்பட்டது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் எனில், மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 42 முதல் 45, மிக முக்கியமாக 45வது இறைவசனம் நமக்கு இவ்வாறு கூறுகிறது, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று இயேசு கூறினார். சவேரியார் அவர்களும் இந்த இறை வார்த்தையின் வழியாக இயேசுவால் ஈர்க்கப்பட்டு
இயேசுவை போன்று நானும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், மக்களுக்கு இறை வார்த்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று ஸ்பெயின் நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்தார். அன்புக்குரிய மக்களே, இந்த இறை வார்த்தையை நாம் உற்று கவனிக்க வேண்டும். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு. இதுதான் ஆங்கிலத்தில் சர்வன்ட் லீடர்ஷிப். சர்வன்ட் லீடர்ஷிப் என்றால் பணியாளர் தலைமைத்துவம். நான் தலைவனாக இருக்க விரும்பவில்லை, மாறாக பணியாளனாக இருக்க விரும்புகின்றேன் என்று இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே சொன்னது மட்டும் அல்லாமல் மாறாக அதை செய்தும் காட்டினார். இரவு உணவின் போது அது எவ்வாறு நடந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதை நான் அதிகமாக விளக்க விரும்பவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் பணி செய்யவில்லை, மாறாக என்னை யாரெல்லாம் பின்பற்ற விரும்புகிறீர்களோ என்னை போன்று நீங்களும் ஒரு பணியாளனாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பணி வாழ்விலே அவர் மிக தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்தன்பால் ஈர்க்கப்பட்ட சவேரியார் நமக்காக இந்தியாவிற்கு வந்து இயேசு கிறிஸ்துவை போன்று நம் மத்தியிலே மொழி அறியாது நம் மொழியை கற்றுக்கொண்டு சிறப்பாக பணி செய்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்துவின்பால் ஈர்த்தார். ஆகவே தான் இன்று நாம் எல்லோரும் கிறிஸ்துவர்களாக இயேசுவை நம் ஆண்டவர், அனைத்துலக அரசர் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த நன்னாளிலே இந்த சர்வன்ட் லீடர்ஷிப், பணியாளரின் தலைமைத்துவத்தை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியாளருடைய தலைமைத்துவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் அடிகளார் மிக அழகாக கூறுகின்றார், இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தில் நின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே எவ்வாறு அர்ப்பணித்தார் என்பதை பவுல் அடிகளார் கலேஷியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4 மிக அழகாக கூறுகின்றார். மேலும் பேதுரு அவர்கள் தன்னுடைய திருமுகத்திலே, முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 18 மிக அழகாக கூறுகின்றார். யோவான் முதல் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 9 இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை எவ்வாறு அர்ப்பணித்தார், அதுதான் சர்வன்ட் லீடர்ஷிப். ஆகவே அன்புக்குரிய மக்களே, இந்த சவேரியாருடைய திருவிழாவாகி இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப், இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையில் இருந்தாலும் எவ்வாறு தன்னையே ஒரு பணியாளனாக மாற்றிக்கொண்டார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் மதர் தெரேசா நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். அந்த மதர் தெரேசா அம்மா அவர்கள் கூறுகின்றார்கள், a life is not a life that is not lived for others is not a life. நம்முடைய வாழ்வு அல்ல, நாம் பிறருக்காக வாழ வேண்டும், அதுதான் உண்மையான வாழ்வு என்று மதர் தெரேசா கூறுகின்றார். நெல்சன் மண்டேலா நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே அவர் இருந்தார். அவர் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப், பணியாளரின் தலைமைத்துவத்தை பற்றி கூறுகின்றார், I stand before you not as a prophet but as a humble servant. நான் உங்களுடைய முன்னிலையில் ஒரு இறைவாக்கினராக நிற்கவில்லை, மாறாக ஒரு பணியாளனாக நிற்கின்றேன் என்று நெல்சன் மண்டேலா கூறினார். மேலும் ராபர்ட் கிளீன் லீஃப் அப்படி என்ற ஒரு ப்ரொஃபஸர் அமெரிக்கா வெர்ஜின் யூனிவர்சிட்டியிலே அவர் ப்ரொஃபஸராக பணி செய்தார்.
1977 த சர்வன்ட் லீடர்ஷிப் என்ற ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதினார். நம்மிலே பல பேர் படித்திருக்கலாம். அதிலும் ராபர்ட் கிளீன் லீஃப் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் தலைமைத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எனில் நாம் ஒவ்வொருவரும் பணியாளனாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு அவர் த சர்வன்ட் லீடர்ஷிப் என்ற புத்தகத்தை 1977 ஆண்டு அவர் வெளியிட்டார். மேலும் பார்க்கையிலே ஆல்பர்ட் ஸ்விட்சர் அப்படி என்ற ஒரு ஜெர்மன் தியாலஜியன், அவர் த quest ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் என்ற புத்தகத்தை 1906 ஆண்டு எழுதி வெளியிடுகின்றார். அந்த புத்தகத்திலே ஆல்பர்ட் மிக அழகாக கூறுகின்றார், ஒன் cannot be happy, ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, one who finds himself how to serve. One can be happy, one who finds himself how to serve. எவன் ஒருவன் எப்படி மற்றவருக்கு பணி செய்ய முடியும் என்பதை அறிகிறானோ அவனே உண்மையான மகிழ்ச்சியான மனிதன் ஆவான் என்று அவர் தன்னுடைய புத்தகத்திலே கூறுகின்றார். அன்புக்குரிய மக்களே, இவ்வாறாக நம்முடைய வாழ்விலே யாரெல்லாம் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே இந்த பணியாளரின் தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப் என்பதை தங்களுடைய வாழ்விலே கையாண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் மத்தியிலே, சீடர்கள் மத்தியிலே பணி செய்த பொழுது இதை மிக அழகாக எடுத்துரைத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்விலும் அவருடைய நற்செய்தி போதனையிலும் நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து இந்த பணியாளரின் தலைமைத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்று. இன்று நாம் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகின்ற நாம் சவேரியாரை போன்று நாம் பணி செய்ய தயாராக இருக்கின்றோமா? சவேரியாரை போன்று நம்மையே நாம் தாழ்த்தி பிறருக்கு பணிவிடை செய்ய தயாராக இருக்கின்றோமா? அன்புக்குரிய மக்களே, நம்முடைய இல்லங்களிலே நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை நாம் அறிவோம். கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே பணிவு என்பது நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு குறைந்து கொண்டு இருக்கின்றது, இதனால் குடும்பங்களிலே உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். இப்படிதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் 83 வயதான ஒரு ரிட்டையர்டு எச்எம் அவர்கள் இறந்து விட்டார். அப்போது மகன் சென்னையில் இருந்தார், அடக்கத்துக்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறாரு, ஏன்டா எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டியது தாண்டா, ஏன்டா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, இல்லைண்ணா அப்பா ஒரு 8 மணிக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டாரு, ஏதோ நெஞ்சு கறிக்கிற மாதிரி இதுக்கு அப்படின்னு சொன்னார். டேப்லெட் எடுத்து கொடுத்தோம், அப்பயே நாங்கள் கூப்பிட்டோம், வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம். டேப்லெட் எடுத்துகிட்ட பிறகு இல்லைப்பா கொஞ்சம் சுமாராக இருக்குது, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம்பா அப்படின்னு சொன்னார். கடைசியாக இரவு இறந்து விட்டார். அந்த ஆசிரியர் என்ன நினைத்தார் என்றால், நாம் ஏன் பிறருக்கு பாரமாக இருக்கணும், நாம் ஏன் பிறருடைய உதவியை கேட்கணும்? அந்த அளவுக்கு முதியவர்கள் இன்றைய சமூகத்தில் தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற முதியவர்கள் கூட நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது வயதானவர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உதவி ஒன்று கேட்கணும்னா பல முறை தயங்குகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த நிலைக்கு இன்றைய சமூகத்தால் நம்மால் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. அன்புக்குரிய மக்களே, இவ்வாறாக நான் காஞ்சிபுரத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பணி செய்து கொண்டிருந்த பொழுது மாலை வேலையில் ஒரு 7 மணிக்கு பக்கத்தில் இந்த பாரிஷ் மினிஸ்டர்கிட்ட சும்மா போயிட்டு அவரை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போது நானும் பாரிஷ் மினிஸ்டரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கின்றோம். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தார். அவர் பார்த்தாக்கா ஒரு அட்வொகேட். அப்போது அவர் எங்களோட பேச கலந்துக்கிட்டு நாங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அட்வொகேட்டு சொன்னார்,
இப்படிதான் ஃபாதர் ஒரு கேஸ் இப்போ நான் ஒரு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திருமணமாகி 7 மாதங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். 5வது மாதம் பெண்ணானவள் கணவனிடம் சொல்லுகின்றாள், நான் அம்மா வீட்டுக்கு போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு வராரு. அதன் பிறகு இவர் போய் கூப்பிடுறாரு, இவங்க அப்பா அம்மா போய் கூப்பிடுறாங்க, பெண்ணு வரவே மாட்டேன்றா. அப்போ வக்கீல் சொல்றாரு, என்னதாம்மா பிரச்சனை? என் கணவரை 5-6 மணிக்கு எனக்கு பெட் காஃபி கொடுக்க மாட்டேங்கின்றார், என்னுடைய கணவரை எனக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கின்றார். இப்படியாக லிஸ்ட் போட்டு இந்த கணவர் எனக்கு சரியில்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகின்றார்கள். அன்புக்குரிய மக்களே, நான் மிகவும் தெளிவாக கூறுகின்றேன், சர்வன்ட் லீடர்ஷிப், பணியாளரின் தலைமைத்துவம். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பங்காளிகள் என்று நாம் கூறுகிறோம் என்றால், அந்த இயேசு கிறிஸ்து இந்த பணியாளரின் தலைமைத்துவத்தை எடுத்துரைத்தார். அவர் செய்தும் காட்டினார் தன்னுடைய பணி வாழ்விலே. அவரை பின்பற்றிய சவேரியாரும் மொழி அறியாமல் நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு இந்தியா, சைனா, ஜப்பான், ஸ்ரீலங்கா பல்வேறு இடங்களில் பணி செய்து இன்று அளவும் நாம் அவருக்கு விழா எடுக்கின்றோம் என்றால் அவர் எப்படிப்பட்ட மகத்தான பணியை செய்திருக்க வேண்டும். அன்புக்குரிய மக்களே, நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே எந்த அளவுக்கு நாம் பிறருக்கு பணிவிடை செய்ய தயாராக இருக்கின்றோம்? புனித சவேரியாருடைய அன்பு பக்தர்கள் நாம் ஒவ்வொருவரும் எனில், இயேசு கிறிஸ்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய அந்த பணியாளரின் தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப், அவரை பின்பற்றிய சவேரியாரை போன்று நாமும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே பின்பற்றுகின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய மக்களே, நாம் ஒவ்வொருவரும் சவேரியாருக்கு விழா எடுக்கின்றோம் என்றால் அவரை போன்று நாமும் பிறருக்கு பணிவிடை செய்து கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துரைத்து அதன் வழியாக பலரையும் நாம் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தோம் எனில் அதுதான் உண்மையான சவேரியாவுக்கு எடுக்கின்ற விழாவாக இருக்கும். ஆகவே இந்த நன்னாளிலே சவேரியாருக்காக நாம் நன்றி கூறுவோம். சவேரியாரை போன்று நாம் எல்லோரும் பணி வாழ்விலே பிறருக்கு பணி செய்வதிலே நாம் உண்மையான கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துரைப்பதை நாம் முதன்மையாக கொண்டு நாம் ஒவ்வொருவரும் சவேரியாரை போன்று நல்லதொரு பணியை செய்து அவருக்கு நாம் மென்மேலும் நன்றி கூறுவோம். புனித சவேரியாரை போன்று இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் பிறருக்கு பணிவிடை செய்ய இன்றும் நாம் விழா எடுக்கின்ற சவேரியார் நமக்காக இறைவனை பரிந்து பேச வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.